ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. வாக்குண்டார் நல்ல மனமுண்டார், மாமலரால் நோக்குண்டார் மேனி நுடங்காது. பூக்குண்டு துப்பா திருமேனி தும்புக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. எல்லாம் அல்ல அருள்மிகு ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலில் இப்பொழுது நாம் இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். மிக பழமையான ஒரு தலம் என்று சொன்னால் அருள்மிகு கடலூர் துறைமுகம் தெலுங்கு தேவாங்க குல மரபினர்களுக்கு சொந்தமான அருள்மிகு பர்வத வத்தினி சமேத அருள்மிகு ராமநாதேஸ்வரர் சௌடாம்பிகை அம்மன் திருக்கோயிலில் நாம் இப்பொழுது சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இது மிக பழமையான ஒரு தலம், மிக மிக பழமையான தலம் என்று கூட சொல்லலாம். நம்முடைய கடலூர் துறைமுக நகரிலே இப்படி ஒரு அருமையான ஒரு சிறப்புமிக்க ஒரு தலம் இருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு இறைவனுடைய திருவுருள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்து சமய பெருமக்களுக்கு மிக புனிதமான இடங்கள் இரண்டு. ஒன்று காசி, மற்றொன்று ராமேஸ்வரம் என்று சொல்வார்கள். காசி எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ராமேஸ்வரம் மிக முக்கியமானது. நம்முடைய கடலூர் துறைமுக நகரில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கிறது. இங்கே நாம் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற கோயில் ராமேஸ்வரத்தில் எழுந்தள்ளி உள்ள ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் இங்கே எழுந்தள்ளி இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு இனிய செய்தி. ஆகவே காசி ராமேஸ்வரம் சென்ற புண்ணியம் நம்முடைய கடலூர் துறைமுக நகருக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு சிறப்பு தகவல் இது. இங்கே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பழமையான இந்த சிவத்தலத்திலே அருமையான முறையிலே இப்பொழுது நாம் நந்தியம் பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே இங்கே பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 2 முறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக இருக்கிறது. பிரதோஷம் என்றால் அதிகமான துன்பமான பொழுது என்று சொல்வார்கள். பிரதோஷம் அதிகமான தோஷம் உடைய நாள் பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்திலே 2 கொம்புகளுக்கிடையே ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசிப்பதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். இந்த 4 கால்களும் 4 வேதங்கள் என்று சொல்வார்கள், 4 மறைகள் என்று சொல்வார்கள், 2 கொம்புகள் 2 நெருப்பு துண்டுகள் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த 2 கொம்புகளுக்கிடையே பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதோஷ பூஜை செய்வது வழக்கம். பிரதோஷ தினத்தில் அன்று நாம் இறை வழிபாடு செய்வோமேயானால் எல்லா விதமான துன்பங்களும் களையும். குறிப்பாக நம்முடைய ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலிலே இந்த பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மிக அதிகாலையிலே மக்கள் இங்கே வந்து தரிசனம் செய்வதை நாம் பார்க்கலாம். கட்டுக்கடங்காத கூட்டம் இங்கே வரும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், சிவாய நம ஓம் என்று பிரதோஷ தினத்திலே ஒரு முறை நாம் சொல்லுவோமேயானால் மற்ற நாட்களிலே 1000 முறை சொல்வதற்கு சமம். ஆகவே இந்த பழமையான ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலிலே வந்து பிரதோஷ பூஜை செய்வது எம்பெருமான் சர்வேஸ்வரனுடைய திருவுருள் துணையினால் மட்டுமே அமையும் என்றால் அது மிக இல்லை. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் சிவன் அவனின் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவந்தால் வணங்கி என்று மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவெம்பாவில் மிக சிறப்பாக சொல்வார்கள். ஆகவே இந்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை நாம் தொழுவோமேயானால் இங்கே ராமநாதேஸ்வரர் திருக்கோயில் மிக சிறப்பாக நமக்கு அமைந்து அருளாட்சி புரிவதை நாம் கண்டு தரிசிக்கலாம். முதற்கண் இப்பொழுது நாம் நந்தியம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். சிவனார் கங்கை கரை
எம்பெருமான் சர்வேஸ்வரருடைய கருவறை முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கருவறையின் மேல் மிக அற்புதமான ஒரு திருத்தல பெருமையை அருள் வடிவங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோலத்தை நாம் தரிசிக்கலாம். இங்கே பார்த்தீர்கள், இங்கே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும் சிவபூஜை செய்வதை நாம் பார்க்கிறோம். இதே ஒரு சிறப்பு தான் ராமேஸ்வரத்திலே நிகழ்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துல கடற்கரை ஓரத்துல மணலால் சிவலிங்கம் பிடித்து வழிபாடு செய்கின்றார்கள் சீதா பிராட்டியார். அப்பொழுது கடல் அலை சத்தம் எழுந்து கொண்டே இருக்கிறது. அன்னை சீதாதேவி என்ன செய்கின்றார்கள் என்றால், கையை உயர்த்தி காட்டுகிறார், அலை சத்தத்தை அமைதிப்படுத்துமாறு. அன்று அமைதியான அந்த அலைகள் சத்தம் இன்று வரை கேட்கவில்லை. ஆகவே அமைதியான சூழ்நிலையிலே இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னை சீதாதேவி சிவபூஜை செய்கிற பொழுது சத்தம் வரக்கூடாது என்பதற்காக அந்த அலையினுடைய சத்தத்தை அமைதிப்படுத்தினார் அன்னை சீதாதேவி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிவபூஜை நிகழ்கிற பொழுது நாம் அமைதியாக ஆனந்தமாக இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நுட்பொருள் நமக்கு இங்கே புலனாகிறது. அதோடு மட்டுமல்ல, எல்லா மூர்த்திகளுக்கும் நாயகமாக இருக்கக்கூடியவர், உயிரை முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் சர்வேஸ்வரர் சிவபெருமான். ஆகவே அவரை தான் வழிபடுகிறார்கள். தெய்வங்களிலே இருந்து மனிதர்கள் வரை முனிவர்கள் வரை எல்லா உயிரினங்களும் சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய நமவும் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். அந்த ஒரு வடிவத்தை தான் சர்வேஸ்வரனை பூஜை செய்கின்றார்கள். விஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கின்ற பொழுது அந்த வாமன அவதாரமாக வந்து இந்த மகாபலி சக்கரவர்த்தி வதம் செய்த பாவத்தை தொலைப்பதற்காக திருமாணிக்குழியிலே சென்று ஈசனை வழிபடுகிறாராம். விஷ்ணு வாமன அவதாரத்திலே அந்த மகாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்த காரணத்தினாலே அந்த பாவம் போக்குவதற்காக சிவபூஜை செய்து முக்தி அடைகிற ஒரு சிறப்பினை நாம் இந்த திருமாணிக்குழியிலே நாம் தரிசிக்கலாம். அதே போன்று ராம அவதாரத்திலே ராவண வதத்தை முடித்த காரணத்தினாலே அந்த பாவத்தை துளைப்பதற்காக இங்கே சிவபூஜை செய்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதாதேவியும். ஆகவே எப்பேற்பட்ட ஒரு பூஜை நடக்கிறது பாருங்க. ராமபிரான் வழிபட்ட தலம் என்பதனாலே, வழிபட்ட ஈஸ்வரன் என்பதனாலே ராமநாத ஈஸ்வரர், அருள்மிகு ராமநாத ஈஸ்வரர். அன்னை சீதா பிராட்டியும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் அற்புதமாக வழிபாடு செய்கிறார்கள். அருகில அவருடைய இளவல் லக்ஷ்மணன் அங்கே அமர்ந்து வழிபாடு செய்கின்றார்கள். அங்கே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கின்றார். ஆகவே ஆஞ்சநேயர் சிறந்த சிவபக்தர் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஆஞ்சநேயர் மட்டுமல்ல, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களும் வழிபடுகிற ஒரே பரம்பொருள் சர்வேஸ்வரன் என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இங்கே ஒரு ஐதீகமாக இங்கே எழுந்தல் இருக்கின்றார்கள். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அருட்காட்சி இப்பொழுது நாம் இந்த திருத்தல பெருமையிலே நாம் இறை வழிபாட்டை நாம் மனமுருக நெஞ்சார நாம் வழிபட்டு எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறலாம். சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்காட்சி திரு ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் பெருமான், மாணிக்க வாசகர். சமய பெரியவர்கள் 40 என்று சொல்வார்கள். ஞானசம்பந்த பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் தந்தை மகன் உறவு. சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் தோழமை உறவு. அப்பர் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் தொண்டர் தலைவர் உறவு. தலைவர் சிவபெருமான், அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் தொண்டர். மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுக்கும் என்ன உறவு என்று சொன்னால் ஆசிரியர் மாணவர் உறவு. ஆகவே மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை தேன் என்று சொன்னார்கள். திருவாசகர் தேன். வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அருட்பா எழுதினார். அப்பானாம் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆகுயிருக்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும், எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே எந்தெனின அருட்புகளை எம்பிடல் வேண்டும் என்று பாடினாரே. அருட்பா தந்தாரே வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார். அவருக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு அருட்பாடல் எழுத வேண்டும் என்ற முக்தியை கொடுத்தவர், அந்த சக்தியை கொடுத்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். மாணிக்கவாசகருடைய அந்த திருவாசகத்திற்கு உருகா, ஒரு வாசகத்திற்கு முருகார் என்று சொல்வார்கள். உள்ளொலியை ஊனினை உருக்கி உள்ளொலியை கிடைக்கக்கூடிய ஒப்பற்ற பாடல் திருவாசகம். அந்த திருவாசகத்தேனை தந்து சிவபெருமானை மனம் குளிர வைத்தவர் மாணிக்கவாசக சுவாமிகள். திருப்பெருந்துறையிலே எம்பெருமானை சேவித்தவர். திரு அண்ணாமலையிலே அந்த பெருமானை தரிசித்தவர்.
மாணிக்கவாசக சுவாமிகள் இங்கே அற்புதமாக இருந்து இருக்கின்றார்கள். அடுத்து அப்பர் வருவார். அப்பர் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற அப்பர் வருவான் திருநாவுக்கரசர். உழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் மயகத்தை தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் உணக்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீபண்ணனே என்று இங்கே நாவுக்கரசர் பெருமான் கற்றுணை கூட்டியோர் கடலில் வாட்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயமே என்று கரையேறினார் திருநாவுக்கரசர். எவ்வளவு அருமையாக இங்கே இருக்கிறார் பாருங்க. அடுத்ததாக சுந்தரர். எம்பெருமான் சர்வேஸ்வரன் தடுத்தாட்கொண்டார் சுந்தரரை. தோழமை இறைவன் சர்வேஸ்வரனுக்கும் சுந்தரருக்கும் தோழமை உறவு தடுத்தாட்கொள்கின்றார். இறைப்பணி செய்வதற்காக ஆட்படுத்திக் கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. அடுத்து பார்க்கிற பொழுது திருஞான சம்பந்தர் சிறுகாழியிலே குழந்தையா இருக்கிற பொழுது ஞான அமுதை ஞானப்பாலை கொடுத்து எம்பெருமான் அனுக்கிரகம் செய்தவர். திருஞான சம்பந்தருக்கு அனுக்கிரகம் செய்தவர் சர்வேஸ்வரி. ஆகவே இப்படிப்பட்ட திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர் மிக அருமையாக இந்த திருக்கோலத்தை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். நால்வர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார்கள். மூவருடைய தேவாரம் திருமுறைகள் ஓதப்படுகின்றன. முற்றோதல் நடக்கிறது. இறை வழிபாடு செய்யப்படுகிறது. சிவபுராணம் பாடப்படுகிறது. நல்லிசை முழங்கப்பெறுகிறது. ஆகம விதிப்படி இங்கே பூஜைகள் நடக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்புடன், இப்படிப்பட்ட ஒரு பெருமையுடன், இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடன் இங்கே தேவாங்க குல தெலுங்கு தேவாங்க குல மரபினர்கள் மிக சிறப்பாக காலங்காலமாக பன்னிடுங்காலமாக அற்புதமாக இங்கே விழாக்கள் தோறும் தினந்தோறும் ஆறுகால பூஜைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா கோயில் மிக சிறப்பான முறையிலே எழுந்துள்ளி இருப்பது நமக்கெல்லாம் பெருமையும் நமக்கெல்லாம் ஆன்ம பலத்தையும் அளிக்க வல்லதாக இருக்கிறது. இந்த கோயில் 1981 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பல ஆண்டுகள் உருண்டோடி விட்ட போதிலும் கூட கம்பீரமாக காட்சியளிக்கிறார் சர்வேஸ்வரன். ஆகவே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் மீண்டும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றால் இங்கே மிக சிறப்பான ஒரு ஆன்ம பலத்தை நாம் பெறலாம். அத்தகைய அருள் பலத்தை சர்வேஸ்வரன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த தருணத்திலே இறைவனை நாம் வேண்டுவோம். ஏனென்றால் நால்வருடைய தமிழ் உயரிய தமிழ், தெய்வத்தமிழ். ஆகவே தெய்வத்தமிழ் திருமுறைகள் எல்லாம் பாடப்படுகிறது. 4 வேதங்கள் முழங்கப்படுகிறது. நாத நல்லிசை முழங்கப்படுகிறது. எல்லோருடைய மனதிலும் சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலை அவந்தால் வணங்கி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு சர்வேஸ்வரன் ஸ்ரீ ராமநாதீஸ்வரரை மனமுருக வேண்டுவோம். மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவோம் நம சிவ. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்நிதி மிக சிறப்பான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த சுவாமியினுடைய திருநாமம் தென்முக நம்பி என்று சொல்வார்கள். தென் திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றார். குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு அருள் இருந்தால் திருவருள் சித்திக்கும். நாம் எத்திக்கும் சென்று இறைவனை தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இறைவனை நினைக்கலாம் என்பதற்கான ஒரு சின்முத்திரையோடு காட்சியளிக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அதாவது இப்படி ஒரு முத்திரையை காட்டுவார். ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 விரல்களை ஒட்டி இருக்கிறவரை பதி பசு இந்த 3 நிலைப்பாட்டினை உணர்த்துவார். ஆணவம், கண்மம், மாயை 3 ஒட்டி இருக்கிறவரை இறைவனை அடைய முடியாது என்பதுதான் இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம். அதாவது பதி, பசு, பாசம் என்று சொல்வார்கள். பதி என்பது இறைவன், இந்த பசு என்பது உயிர்கள். அந்த பசு பதியை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ஐயும் விட்டு ஒழிக்க வேண்டும். இந்த 3 விரல் சேர்ந்து இருக்கிறவரை, இந்த ஆணவமும் கண்மமும் மாயும் ஒட்டி இருக்கிறவரை இறைவனை அடைய முடியாது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இப்படி சின்முத்திரை காட்டி நமக்கெல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மஸ்ரீ குருவே நமக என்று குரு பெருமானை சத்குருவாக இந்த உலகத்திற்கே குருவாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை இங்கே தட்சிணாமூர்த்தி வடிவமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வியாழக்கிழமை கொண்டகடலை மாலை போட்டு அகவிளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி நாம் வழிபட்டோமையானால் வாழ்க்கையிலே குருவருள் பெறலாம், திருவருள் பெறலாம். மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவோம் நம சிவாய. அன்பே நம சிவாயம், அணியே
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரத்திலே மிக அற்புதமான இந்த கோபுரத்திலே மிக சிறப்பாக லிங்கோத்பவர் அற்புதமாக காட்சியளிக்கிறார். மேலே அற்புதமாக ஸ்ரீமன் நாராயணன் எழில்கோலத்துடன் அருட்காட்சியளிக்கிறதை நாம் தரிசிக்கிறோம். ஆகவே இந்த ஒரு பகுதியிலே பாருங்க, சங்கர நாராயணனாக அருட்காட்சி அளிக்கிறார். சிவனும் விஷ்ணு வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒரு மூர்த்தி என்று உலகிற்கு உணர்த்துவதற்காக இங்கே சர்வேஸ்வரர் லிங்கோத்பவமாக காட்சியளிக்கிறார். மேலே விஷ்ணு பெருமான் மிக சிறப்பாக அருட்காட்சி அளிக்கிறதை நாம் தரிசிக்கலாம். ஆகவே பார்த்தீர்களேனா சுசீந்திரத்தை தானுமாலயன் சுவாமி என்று கோயில் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரனே விஷ்ணு, சர்வேஸ்வரனே பிரம்மா, சர்வேஸ்வரனே ஈஸ்வரன். ஆகவே மும்மூர்த்திகளும் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தி தான் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாகர்கோயில் அடுத்து அதாவது சுசீந்திரம் என்ற அற்புதமான ஒரு சிவத்தலம் இருக்கிறது. அந்த சிவத்தலத்திலே உணர்த்துவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூன்று மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தி என்பதை உலகிற்கு நிரூபணம் செய்வதற்காக அங்கே மூன்று மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக காட்சியளிக்கின்றனர். அதே சிறப்பை இங்கே நாம் உணரலாம். லிங்கோத்பவரும் மகாவிஷ்ணு ஒரே பகுதியிலே இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே திருநெல்வேலியிலே சங்கர நாராயணன் கோயில் மிக அற்புதமாக காட்சியளிக்கிறது. ஒரு கிராமத்திலே ஒரு பழமொழியை சொல்வார்கள், அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணு என்று சொல்வார்கள். அரி சிவன், சிவனும் ஒன்றுதான், அரியும் ஒன்றுதான் என்பதை மிக சிறப்பாக உணர்த்துவதற்காகத்தான் இப்போ மதுரையிலே கள்ளழகர், மதுரையிலே பார்த்தீர்களேயானால் கள்ளழகர் வைகை நதியிலே இறங்குகிற பொழுது அங்கே கூடல்மா நகரிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலே மிக அற்புதமான வரவேற்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மதுரை நான்மாட கூடலிலே அங்கே பார்த்தீர்களேயானால் கள்ளழகர் பெருமான் திருமால் அங்கே வைகை ஆற்றிலே பச்சை பட்டுடுத்தி இறங்குவதை பார்க்கலாம். அதே அந்த மதுரை என்பதிலேயே திருவிளையாடல் புரிந்த சர்வேஸ்வரன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மிக அற்புதமான அருட்காட்சி அளிக்கிறார். இவர் வேறு அவர் வேறு அல்ல, இரண்டும் ஒரு மூர்த்தி என்பதை நிரூபணம் செய்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருக்கோயிலே லிங்கோத்பவராக காட்சியளிக்கிறார். மேலே மகாவிஷ்ணு அருட்காட்சியளிக்கிறார். அதை நாம் இப்படிப்பட்ட இறைவனை வழிபட்டு எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறலாம். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான திருமூர்த்தி பிரம்மா. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் பிரம்மா. எல்லா உயிர்களையும் எல்லா உலகங்களையும் படைத்து எல்லா உயிர் இனங்களுடைய எல்லா விதமான சிறப்புகளையும் படைக்கக்கூடியவர் பிரம்மா. ஆகவே இந்த பிரம்மாவுடைய மூர்த்தி மிக அற்புதமாக எழுந்தள்ளப்பட்டிருக்கிறது. பெருமானுடைய திருவருளை பெறுவோம். எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறுவதற்கு சர்வேஸ்வரனை வழிபடுகிறோம். அவருடைய அனுக்கிரகத்தினாலே அவருடைய அருள்நலத்தினாலே பிரம்மாவை நாம் வழிபடுவோம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. இப்பொழுது நாம் தாயை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், துர்க்கையை. தாயினுடைய திருவருள் நமக்கு தேவை. ஏனென்றால் சர்வேஸ்வரன் தாயுமான இறைவன், தாயுமான மகா தத்துவம் சர்வேஸ்வரன். ஆகவே சிவசக்தி சமேதராக காட்சியளிக்கக்கூடிய பராசக்தி வழிபட்டாலும் சரி, பரமேஸ்வரனை வழிபட்டாலும் இரண்டும் ஒன்றுதான். ஆகவே தாயை வழிபட்டால் அது சிவனையை வழிபடுவது போல, சிவனை வழிபட்டால் அது தாயை வழிபடுவது போல. ஆகவே இங்கே நாம் துர்க்கையை வழிபாடு செய்கிறோம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலத்திலே இங்கே நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண பாக்கியம் ஏற்படும், நல்ல ஒரு மக்கட்பேறு நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, தாயினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று அபிராமி அங்காவிலே அபிராமி பட்டர் மிக சிறப்பாக எழுதியது போல, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிடி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாவிலே 16 வகையான செல்வங்களை பட்டியல் போட்டு காட்டுகிறார். இந்த 16 வகையான செல்வங்களை நாம் பெறுவதற்கு அருள்மிகு துர்க்கை அம்மனை மனமுருக நெஞ்சார நாம் வழிபட்டால் எல்லா விதமான சிறப்புகள் நம்மை வந்தடையும். ஏனென்றால் துர்கா பூஜை என்பது மிக சிறப்பு. நவராத்திரி நம்முடைய திருக்கோயிலே, சௌடாமி அம்மன் திருக்கோயிலே மிகப்பெரிய விசேஷம் என்று சொன்னால் துர்கா பூஜை மிக அற்புதமாக நடைபெறும். நவராத்திரி பூஜை 9 நாட்களும் மிக சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு
விசேஷங்கள் எல்லாம் இங்கே சக்தியை போற்றுகின்றார்கள். சர்வேஸ்வரனை போற்றுகின்ற ஒரு அற்புதமான சிவத்தலமாக இருந்தாலும் கூட அன்னை சௌடாம்பிகை இங்கே அற்புதமாக காட்சியளிக்கின்றார்கள் ஈஸ்வரி. அதோடு இங்க துர்க்கை அம்மன் மிக சிறப்பாக எழுந்துள்ள இருக்கின்றார். ஆகவே இங்க எல்லா பெண்களும், குறிப்பாக திருமணமாகாத இளம் பெண்கள் இங்கே வந்து விளக்கேற்றி வழிபட்டால் நல்ல கணவன் அமைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே திருமணமானவர்களும் வழிபாடு செய்யலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துர்கா பூஜையை நாம் செய்வோமேயானால் தைரியம், புகழ், பட்டம், பதவி எல்லா விதமான சிறப்புகளும் நம்மை வந்தடையும் என்பதற்கு மிகப்பெரிய அருளாட்சியை இங்கே மாட்சியோடு அருட்காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற துர்க்கையை நாம் வழிபட்டு வாழ்க்கையில உயரலாம். நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையை போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். நவகோள்களை, நவகிரகங்களை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வியல் தத்துவமே இங்கேதான் இருக்கிறது. 9 கோள்களும் அருளாட்சி செய்து நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 9 கோள்களையும் நாம் ஒரு சேர வழிபாடு செய்ய வேண்டும். 9 சுற்ற வேண்டும். ஆகவே இங்கே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் இத்திருக்கோயிலே அமைத்திருக்கின்றார்கள், எழுந்தருளி இருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியின் பொழுதும், குரு பயிற்சியின் பொழுதும், ராகு கேது பேச்சியின் பொழுதும் இங்கே மிக சிறப்பான விசேஷங்கள், அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெறுவது உண்டு. ஆகவே ஒவ்வொரு சனி பேச்சியின் பொழுதும் இங்கே நாம் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு குரு பேச்சியின் பொழுதும் வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு ராகு கேது பேச்சியின் பொழுதும் நாம் வழிபாடு செய்யலாம். எல்லா விதமான சிறப்புகளும் இங்கே நாம் பெறுவதற்கு நவ கிரகங்களை 9 முறை மனமுருக வழிபாடு செய்யலாம். தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வரர். ஆகவே ஸ்ரீ சனீஸ்வரருடைய ஸ்லோகத்தை நாம் சொல்லலாம். அப்படி விளக்கேற்றி இங்கே வழிபாடு செய்தால் நம்முடைய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஆகவே காகத்வஜாய வித்மகேக அஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரசோதயாது என்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஸ்ரீ சனீஸ்வரரை நாம் வழிபாடு செய்தால் எல்லா விதமான அல்லல்களும் நீங்கி நம்முடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பான ஒரு நலன்களை நாம் பெற்று இன்புற்று வாழலாம். சிவவோம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய. நம. இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருப்பது திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் வன்னிமரம். இந்த வன்னிமரம் இங்கே ஸ்தல விருட்சமாக அருட்காட்சி அளித்து கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அற்புதமான நிழல், தன் நிழலை தந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிவ பூஜைக்கு இந்த வன்னி மரத்திலே இருக்கக்கூடிய தலைகளை அங்கே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள், சிவ பூஜை செய்கின்றார்கள். வன்னி மரம் என்பது தெய்வ குணம் மிக்கது, மிகுந்த மருத்துவ குணமும் மிக்கது என்று பல பழமையான நூல்களிலே சொல்கின்றார்கள். ஆகவே சர்வேஸ்வரனுடைய கோயில்களிலே பார்ப்போமேயானால் வில்வ மரம் இருக்கும், வன்னி மரம் இருக்கும், நாகலிங்க பூக்கின்ற மரம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான மரங்கள் சில மிக பழமையான ஒரு சில சிவாலயங்கள் மட்டுமே நாம் தரிசிக்கலாம். பாடலீஸ்வரர் கோயிலிலே பாதிரி மரத்தை நாம் பார்க்கலாம். நம்ம பாதிரி மரத்தில் பார்த்தீங்கன்னா 12 வகையான பூ பூக்கும் ஒரே மரத்தில், அது வேற எங்கேயுமே நான் பார்க்க முடியாது. அது பாதிரி மரம். அந்த பாடலீஸ்வரர் கோயிலில் தலை விரிச்சோம். நம்ம கோயிலில் அருள்மிகு சௌடாம்பை அம்மன் சமேத ஸ்ரீ ராமானுஜீஸ்வரர் கோயிலில் தலை விருட்சமா இருக்கக்கூடியது வன்னி மரம். இந்த வன்னி மரம் எங்கேயுமே பார்க்க முடியாது, ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம பார்க்கலாம். இந்த வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய தலைகளை எடுத்துதான் இறைவனுக்கு பூஜை செய்வது வழக்கம். இது 100 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே உருவானதாக பெரியவர்கள் சொல்றாங்க. இந்த மரத்தை நாம் வழிபாடு செய்தால் இறைவனுடைய சர்வேசனுடைய அனுகிரகத்தையும் அருள் நலத்தையும் நாம் பெறலாம். நம சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய.
அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவவோம் நம சிவாய. அதாவது இறைவன் எல்லா மலர்களும் இறைவனுக்காகத்தான் படைக்கப்பட்டது. எல்லா மலர்களுமே இருந்தாலும் கூட இறைவனால் படைக்கப்பட்டவை தான் எல்லா மலர்களும். இருந்தாலும் கூட அந்த மலர்களிலே சில மலர்கள் தான் பாக்கியம் பெற்றிருக்கிறது. எல்லா மலர்களுமே இறைவனை அடைவதில்லை. பெரியோர்களுடைய பாதங்களிலே செல்கின்றன, பெரியோர்களுடைய கழுத்திலே அணிகலன்களாக அணிகின்றார்கள், மங்கையர்கள் கூந்தலிலே அணிகலன்களாக மலர்களை அணிகின்றார்கள். ஆனால் சர்வேஸ்வரனை அடையக்கூடிய ஒரு சில மலர்களுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கிறது. பார்ப்போமேயானால் இந்த பெருமானுடைய வடிவமாகவே அருள் வடிவமாகவே நாகலிங்க பூ என்று சொல்வார். நாகலிங்க பூ. இந்த பூவை பார்க்கும் பொழுதே சர்வேஸ்வரன் லிங்கோற்பமாக அப்படியே இந்த இதழ்கள் லிங்க வடிவமாக காட்சியளிக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வடிவம் பாருங்க. இந்த ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிப்பது போலவே இப்போ காட்சியளிக்கும். நம்முடைய ராமானதேஸ்வரருடைய மூலஸ்தானத்தில் பார்த்தீர்களே ஆனால் லிங்கோற்பமாக காட்சியளிப்பார். அப்படிப்பட்ட லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய இந்த மலரைத்தான் எம்பெருமானுக்கு பூஜையிலே முக்கியமாக விசேஷமான நாட்களிலே மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் சர்வேஸ்வரனுக்கு பூஜைக்குரிய மலர்களாக இதை தெரிவு செய்து இதை பன்னெடுங்காலமாக வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாகலிங்க மரம் நாகலிங்க பூத்து இறைவனுடைய வடிவத்தை நமக்கு உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருள்நலத்தை இந்த நாகலிங்க மரம் நமக்கு இடம்பெற்று இத்தகைய ஒரு இறை நலத்தை இறை பயிரை இங்கே வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிவனடியார்கள். இந்த மரம் சூழ்ந்த இந்த பசுஞ்சோலை எப்படி தன் நிழலை தந்து நம்ம எல்லாம் குளிர்வித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோன்று இறைவனுடைய அருள் நிழலிலே எல்லா உயிர்களும் இன்புற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த நாகலிங்க மரத்திலே இருந்து நாம் இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருப்பது நாகலிங்கம். நாகராஜன் என்று சொல்வார்கள், நாகலிங்கம் என்று சொல்வார்கள். நாகர்கோயிலிலே அற்புதமான ஒரு தலம் இருக்கிறது, நாகராஜா கோயில் என்று சொல்வார்கள். இந்த நாகதோஷம் உள்ளவர்கள் இந்த நாகலிங்கத்தை நாம் பூஜை செய்தால் நாகதோஷம் உடையவர்களுடைய வாழ்க்கையிலே நாகதோஷம் நீங்கி மிக சிறப்பான நலத்தை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அறிய ஒரு அருள் நலத்தை இங்கே நாம் எம்பெருமான் நாகலிங்கமாக அருட்காட்சி அளிப்பது ஒரு சில கோயில்களிலே மட்டுமே நாம் தரிசிக்கலாம். அவர்களுக்கு ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலிலே நாகலிங்க பூஜை செய்வதற்கு மிக ஏற்றமான ஒரு இடம். இங்கே நாகலிங்க மூர்த்தியாக அருட்காட்சி அளிக்கிறார். அந்த சர்வேஸ்வரனுக்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள் என்பதை உணர்த்துவதற்காக ஈஸ்வரனுக்கு பிறகுதான் நாகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாகலிங்கமாக அருட்காட்சி அளிக்கிறார். இந்த நாகலிங்கத்தை நாம் மனமுருக வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான தோஷங்களையும் நாம் வென்றுவிடலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வேணான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று மகா கணபதி பூஜை செய்து வழிபட்டோமையானால் நாகதோஷம் நீங்கும் என்பதற்கு சான்றாக எம்பெருமான் இங்கே ஞான வடிவமாக காட்சியளிக்கிறார் விநாயகர் பெருமான். ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் இங்கே அற்புதமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். சங்கடகர சதுர்த்தி, மகா கணபதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி போன்ற நாட்களிலே விசேஷமான நாட்களிலே கணபதி பூஜை செய்வது வழக்கம். எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் முதல்ல விநாயகர் பூஜை செய்வது மிக சிறப்பு. ஆகவே விநாயகர் பெருமானுடைய அருகிலே 2 வடிவங்கள் இருக்கின்றன. ஒரு வடிவத்திலே நாக ஆசனத்திலே சிம்மாசனத்திலே எம்பெருமான் சர்வேஸ்வரன் சிவலிங்க மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். நாகலிங்கத்துமே ஒரு சிம்மாசனமாக காட்சியளிக்கிறார். நாகத்தையே ஆசனமாக வைத்துக் கொண்டு எம்பெருமான் அங்கே எழுந்தள்ளி இருப்பதை சர்வேஸ்வரன் நாக ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கத்திலே பார்க்கிற பொழுது தரிசிக்கிற பொழுது நாக வடிவத்திலே பார்த்தீர்களே ஆனால் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரிய காட்சி பாருங்க. சர்வேஸ்வரன் எம்பெருமான் முருகப்பெருமான் நாக ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல இங்கே விநாயகர் பெருமான் அமைதியாக ஆனந்தமாக அழகாக காட்சியளிக்கிறார். ஆகவே வாக்குண்டான் நல்ல மனம் உண்டான்
மாமலரால் நோக்குண்டார் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்புக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று மகா கணபதியை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புத நலன்கள் நம்மை வந்தடையும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன் திருக்கோயிலிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இந்த திருப்பணி குழு அமைந்து மிகப்பெரிய அளவிலே மகா கும்பாபிஷேகம் நடப்பதற்கு அருள்மிகு விநாயகமூர்த்தியை, வில்வ விநாயகமூர்த்தியை, வில்வம் என்றால் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று சொல்வார்கள். வில்வம் வேறு, எம்பெருமான் சர்வேஸ்வரன் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக வில்வ இலையை 3 ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது வழக்கம். அப்படிப்பட்ட வில்வமே வடிவமாக இருக்கக்கூடிய விநாயகரை, வில்வ விநாயகரை நாம் மனமுருக வழிபட்டு இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறைவனை வேண்டுவோம். ஹரவோம் நம சிவாய. ஆதியும் நம சிவாயம், அந்தமும் நம சிவாயம், ஜோதியும் நம சிவாயம், சுந்தரம் நம சிவாயம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவவோம் நம சிவாய. சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹரவோம் நம சிவாய. சம்புவும் நம சிவாயம், சத்குரு நம சிவாயம், அம்பிகை நம சிவாயம், ஆகமம் நம சிவாயம். நம நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது நம்முடைய அருள்மிகு ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலிலே சித்தி விநாயகரை, அருள்மிகு சித்தி விநாயகரை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மங்கள விசேஷத்திற்கும் முதல்ல மகா கணபதி பூஜை செய்வது வழக்கம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆனந்த வடிவமாக காட்சியளிக்கக்கூடிய சித்தி விநாயகரை நாம் உள்ளன்போடு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் முக்கியம். ஆகவே ஒரு சின்ன ஒரு விசேஷமா இருந்தாலும் முதல்ல நம்ம பிள்ளையார மஞ்சள்ல பிள்ளையார் செய்து நம்ம வழிபாடு பண்றோம். அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கும்பாபிஷேகம் செய்யறதா இருந்தா கூட முதல்ல கணபதி பூஜை செஞ்சுட்டு தான் நம்ம செய்யறோம். ஒரு கிரக பிரவேசம் செய்யறதா இருந்தா கூட ஒரு கணபதி ஹோமம் பண்றோம், மகா கணபதி ஹோமம் பண்றோம். ஆகவே ஒரு நோட்ல ஒன்று எழுதுறதா இருந்தா கூட ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நம்ம எழுதுறோம். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு விசேஷத்தை நம்ம முதல்ல எல்லா விஷயத்தையும் விநாயகர் சதுர்த்தியை கும்பிட்டுட்டு தான் நம்ம எந்த விஷயத்தையும் தொடங்குறது நம்முடைய காலங்காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு பெரிய ஒரு செய்தி. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் வருஷ பிறப்பு எதுவா இருந்தது தெரியுங்களா? இந்த கிடையாதுங்க. அதாவது ஆவணி மாசம், ஆவணி மாசத்தை தான் வருஷ பிறப்பினுடைய முதல் மாசமா பன்னிரு பழமையான நூல்கள்ல இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா, நம்முடைய இந்து சமயத்துல விநாயகர் தான் முழு முதற் கடவுள். விநாயகரை வழிபட்டுட்டு தான் எல்லா விசேஷங்களும் செய்யறது வழக்கம். அது ஆவணி மாசத்துல விநாயகர் சதுர்த்தி வர்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக விநாயகர் சதுர்த்தியை கும்பிட்டுட்ட பிறகுதான் மற்ற எல்லா விசேஷங்களும் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கு. ஆகவே அந்த காலகட்டத்துல விநாயகர் சதுர்த்தியை வழிபட்டுட்டு எல்லா விதமான விசேஷங்களும் செய்யறதுனால ஆவணி மாசத்தையே வருஷ பிறப்பா வணங்கி பெருமையா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் விட்டுட்டு காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப கூட பாருங்க, முதல்ல ஒரு திருமணத்தை நடத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு நிச்சயதார்த்தத்தை நடத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு காதுகுத்து நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவோம்? விநாயகரை தானே கும்பிடுவோம். ஆக ஒரு குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கறதா இருந்தா கூட பிள்ளையாரை கும்பிட்டு போவாங்க. ஆக பிள்ளையார எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் விநாயகரை என்னன்னு கேட்டா, எனக்கு நவராத்திரி விசேஷம் வருது, அம்மன் பண்டிகை வருது, எல்லா விதமான சிறப்புகளும் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் மாதந்தோறும் ஒவ்வொரு விசேஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது கிருத்திகையா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, முதல்ல மகா கணபதி பூஜை செஞ்சுட்டுதான் மற்றது. ஏன்னா அந்த காரியம் தங்கு தடை இல்லாம சிறப்பா அமையணும்னு சொன்னா விநாயகரை வழிபாடு பண்ணணும். ஆகவே விநாயகரை முதல்ல நம்ம மனதார வேண்டிப்போம். எதுக்கு தெரியுங்களா? நமக்காக இல்லை, நம்முடைய கோயில் கும்பாபிஷேகம். பாரதி சொன்னா, நல்லதோர் வீணை செய்து நலங்கிட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. பாரதி வேண்டினான் இல்லையா, இந்த சமுதாயம், பாரத சமுதாயம் உயர வேண்டும் என்பதற்காக. நாம அத்தனை பேர் இந்த பெரியவங்கெல்லாம் ஏன் வேண்டாங்கன்னா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆக வேண்டும் என்பதற்காக, இந்த கோயில் மகா கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பதற்காக முதற்க விநாயகரை நாம் வழிபாடு செய்வோம். நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய.
எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. கதிரும் நம சிவாயம் சுடரும் நம சிவாயம் குதிரும் நம சிவாயம் புவனம் நம சிவாயம். ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி. ஹர ஓம் நம சிவாய. குளிரே நம சிவாயம் முகிலும் நம சிவாயம் பனியும் நம சிவாயம் பருவம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய. சிவ ஓம் நம சிவாய. அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயிலில் இப்பொழுது நாம் கருவறையிலே இருந்து பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சிவனவன் என் சிந்தையும் என்றதனால் அவன் அருளாலே வந்தால் வணங்குகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். மாணிக்க வாசகர் அருளியது போல ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியாக ஞான ஜோதியாக இங்கே நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ ராமநாதேஸ்வரர். தற்பொழுது நாம் நாகலிங்க பூவினுடைய சிறப்புகளை பார்ப்போம். நாகலிங்க மரத்திலே இருந்து நாகலிங்க பூவை சுவாமிக்கு அர்ச்சிப்பது வழக்கம் என்று நாம் நினைவுறுகிறோம். அதே போன்று எவ்வளவு ஒரு அனுகிரகம் பாருங்கள். சர்வேஸ்வருடைய சிவபெருமானுடைய இந்த திருத்தலத்திலே வேறு வேறு பூக்களும் இங்கே சுவாமிக்கு மிக அற்புதமாக அர்ப்பணிக்கின்றார்கள். இன்றைய தினம் நாகலிங்க பூவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதே நாகலிங்க பூ எம்பெருமானுடைய திருவடிகளிலும் திருமுடியிலும் அருட்காட்சியளிப்பதை கண்டு இன்புற்று மகிழலாம். ஆகவே சர்வேஸ்வரன் இங்கே ஆனந்தமயமாக காட்சியளிக்கிறார். ராமநாதீஸ்வரர் ராமேஸ்வரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாலும் சீதா பிராட்டியாலும் வழிபட்ட சிவலிங்க மூர்த்தியாக காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் ராமேஸ்வரத்திற்கு சென்ற புண்ணியத்தை இங்கே நமக்கெல்லாம் வழிபாடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு தெலுங்கு பேசுகின்ற தேவாங்க குல மரபினர்களுக்கு சொந்தமான அருள்மிகு ராமநாதேஸ்வரர் திருக்கோயிலே நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருக்கோயில் எம்பெருமானுடைய திருவுருளால் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறும். ஏனென்றால் நாம் எல்லாம் கருவி, நாம் எல்லோரும் வெறும் கருவிதான். நம்மை இயக்குகிறவர் இறைவன். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்முடைய நினைவு, நம்முடைய செயல், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அவருடைய திருவுருள் தான். ஆகவே அவருடைய திருவுருளை மனதார வழிபட்டு இந்த திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் ஆக வேண்டும் என்கின்ற அனைத்து பெருமக்களும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஏனென்றால் எம்பெருமானுடைய திருக்கோயில் மிக சிறப்பாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இன்னும் பல கோடி மடங்கு கம்பீரமாக காட்சியளிக்க அப்பெருமான் நமக்கு அருளானை செய்ய வேண்டும். அப்பெருமானை அருளாளர் எல்லாம் சிவனருள் எல்லாமல்ல சர்வேஸ்வரி ஸ்ரீ ராமநாதனை மனமுருக வேண்டுவோம். மகா கும்பாபிஷேகம் இனிதே நடக்கிறது. ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஓம் நம சிவாய. அருள்மிகு பர்வதவர்த்தினி தாயாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே அன்னை வடிவம், தாய் வடிவம் தான் உலகம். சாதாரண தாய்க்கே நாம் எவ்வளவு சிறப்பு கொடுக்கிறோம் பாருங்க. உண்டி தவம் செய்து 300 நாள் சுமந்து அந்திப்பூதெல்லாம் ஆலயம் சென்று நல்ல மகனோ மகளும் பிறக்கணும் என்று ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகனையோ அல்ல மகளையோ பெற்றெடுப்பதற்கு முன்பாக தவம் இருக்கிறார். சாதாரண தாய்க்கு அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு சிறப்பு. எவ்வளோ பெரிய ஞானிகள் கூட வள்ளலாராக இருந்தாலும் சரி, பட்டணத்தடிகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆதிசங்கராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் தாயினுடைய பிரிவு துன்பத்திற்காக அழுதிருக்கிறார், தாயினுடைய அன்புக்காக ஏங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட சாதாரண தாய்க்கே நாம் இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக நம்மையெல்லாம் தாயே வடிவமாக இருந்து நம்மையெல்லாம் குழந்தைகளாக சார பறிந்து ஊட்டுகின்ற நினைத்து விட்டுகின்ற தாயாக அப்படிப்பட்ட ஒரு தாய் வடிவமாக அருட்காட்சி அளிக்கக்கூடிய பர்வத வர்த்தினி தாயை நாம் வழிபாடு செய்திருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைந்தூட்டும் தாயாக, நிம்மதியை தருகின்ற தாயாக, பேரானந்தத்தை தருகின்ற தாயாக, பெரும் பாக்கியத்தை தரக்கூடிய தாயாக,
சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய தாயாக, அலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோவும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் 16 வகையான செல்வங்களை எல்லாம் அள்ளி பெறுகின்ற ஒரே 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 தாய் நம்முடைய அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகர் இருக்கக்கூடிய பர்வதவத்தை அருள்மிகு ராமநாதேஸ்வரர் ராமேஸ்வரத்திலே ராமநாதேஸ்வரர் ஆலயத்திலே கருவறையிலே நாம் வழிபாடு செய்கிற பொழுது அருகிலேயே அன்னை பர்வதவத்தினை அருட்காட்சி அளிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே இங்கே ராமநாதேஸ்வரர் கருவறையிலே அவரை நாம் வழிபட்டோம். இப்போது அருகிலேயே அம்மை காட்சி அளிக்கின்றார்கள். அம்மையை வணங்கினால் அப்பனை வணங்குவது போல, அப்பனை வணங்கினால் அம்மையை வணங்குவது போல. ஆகவே இங்கே பர்வதவர்த்தினி தாயை மனமுருக வழிபட்டால் ராமேஸ்வரம் சென்று பர்வதவர்த்தினியை வணங்கியது போன்று. ஆகவே தாயிடத்திலேயும் நாம் வேண்டுகோளை வைப்போம். நம்முடைய திருக்கோயில் அருள்மிகு ராமநாதேஸ்வரர் திருக்கோயில், அருள்மிகு பர்வதவர்த்தினி சமேத ஸ்ரீ ராமநாதேஸ்வரர் திருக்கோயில், சௌடாம்பிகை அம்மன் எழுந்தருளியுள்ள திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று மனதார தாயை வழிபடும். குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேசா போற்றி. சிவவோம் நம சிவாய. இமய மலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி. இப்பொழுது நாம் அருள்மிகு சௌடாம்பிகை அம்மனை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன் தெலுங்கு தேவாங்க குல மரபினர்களுக்கு குலதெய்வமாகவும் எல்லோருக்கும் குலதெய்வமாகவும் இருக்கக்கூடிய அன்னை அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன். அருள்மிகு சௌடாம்பிகை அம்மன் திரு வடிவை நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். நம்முடைய கோயில் சர்வேஸ்வரனுடைய கோயிலாக இருந்தாலும் கூட அருள்மிகு ராமநாதேஸ்வரர் பர்வதவர்த்தினி சமேத அருள்மிகு ராமநாதேஸ்வரர் கோயில் என்றாலும் கூட இங்கே அற்புதமாக சக்தி பீடமாக காட்சியளிக்கின்றார். இங்கே சௌடாம்பிகை அம்மன் கோயில் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான அருள்நலம் இங்கே அமைந்திருக்கிறது. அன்னை சௌடாம்பிகை மிக சக்தி மிக்கவர். மனமுருக நாம் வழிபட்டால் நாம் எண்ணிய எண்ணங்கள், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கிறவர் அன்னை சௌடாம்பிகை. அவர் இந்த தாயினுடைய திருவருளை நாம் மனதார வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினால் சர்வ சக்தியை நாம், சர்வ வல்லமையை, தைரியத்தை, புகழை, பதவியை, பட்டத்தை நமக்கு தேடி கொடுப்பவர் அன்னை சௌடாம்பிகை. அதனால்தான் தேவாங்க குல மரபினர், தெலுங்கு பேசுகின்ற தேவாங்க குல மரபினர் பன்னெடுங்காலமாக அன்னை சௌடாம்பிகை தன்னை குலதெய்வமாக வழிபட்டு துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு பண்டிகை வர இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மனுடைய அனுகிரகத்தை எவ்வளவு ஒரு சிறப்பாக உலகிற்கு உணர்த்துவதற்காக மெய் சிலிர்க்கும் வகையிலே கத்தி பூஜை மிக சிறப்பாக கத்தி போட்டுக் கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வைபவம் அம்மன் பண்டிகை மிக சிறப்பாக நடைபெறுவதை இந்த ஊர் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான சிறப்புகளுக்கும் அன்னை சௌடாம்பிகை அம்மன் இங்கே ஒரு காவல் தெய்வமாக, இந்த அன்னை பீடமாக, சக்தி பீடமாக, சர்வேஸ்வரியாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக நமக்கு சர்வ வல்லமையை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, அருள் ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அருள் மாட்சியை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை சௌடாம்பிகையை மனதார வழிபட வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய சௌடாம்பிகை அம்மன் திருக்கோயில் மிகப்பெரிய அளவிலே மகா கும்பாபிஷேகம் ஆக வேண்டும். அதற்கு அன்னையுடைய அருள் நலத்தை நாம் மனமுருக வேண்டும். இங்கே கடலூர் துறைமுகத்தில் மிகவும் பழமையான ஒரு கோயில் ராமநாதேஸ்வரர் கோயில். இந்த கோயில் நம்முடைய இந்த ஊரில் தேவாங்க குல இனத்தவர்களுக்கு சொந்தமானது. அவர்கள் நெடுங்காலமாக இந்த கோயிலை பராமரித்து அந்த கோயில் ஆண்டவனுடைய அருளை பெற்று வருகிறார். அந்த அருள் பெற்று நல்ல முறையில் வாழ்ந்து கண்டுதான் மற்ற இனத்தவர்களும்
இப்போது இங்கே அதிகமாக வந்து ஆண்டவனை மிகவும் மனமுகர்ந்து வேண்டி தங்கள் அருளை பெற்று செல்கிறார். ஆகவே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் பேசி வைத்துக் கொண்டிருக்கிறோம். விரைவிலே இந்த கோயில் கும்பாபிஷேகம் போவதற்கு எங்களுடைய ஆண்டவன் அருள் புரிவார் என்று கேட்டு நாங்கள் விடைபெறுகிறோம். இது ஆதி காலத்தில் சின்ன கோயிலாக தான் இருந்தது. தேவாங்கர்கள்லாம் நெசவு தொழிலாளர்கள். அந்த நெசவு செய்யும் பொழுது ஒரு கைலிக்கு, அந்த காலத்தில் கைலி தான், இங்கே சேலையெல்லாம் கிடையாது, கைலி தான். ஒரு கைலிக்கு 10 பைசா 20 பைசா அப்படின்னு சொல்லிட்டு மகிமை பணம் வாங்கி அதில் சேர்த்து முதல்ல இந்த பக்கத்தில் கோயில் கட்டப்படும், கருங்கல் கோயில் கட்டப்படும். அதற்கு பிறகு எங்களுடைய குலதெய்வமான சௌடாம்பிகைக்கு இங்கே கோயில் வேணுன்றதுக்காக வேண்டி பின்னால் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சௌடாம்பிகை அம்மன். அதுக்கப்புறம் இங்கே கேள்வி சுப்பிரமணிய செட்டியாரன் இருக்காருங்க, வட்டி கடைக்காரர், பெருந்தனக்காரர். அவருடைய மூதாதையர்கள் இந்த மண்டபத்தை கட்டி இந்த அம்மனுக்கு சேவை செய்வார். ஆனால் இதெல்லாம் கொடிமரமெல்லாம் அப்போதான் அந்த காலத்தில் ஏற்படுத்துகிறாங்க. பிறகு எங்களுடைய காலத்தில் 74, 76 அப்படின்னு சொல்லிட்டு காலத்தில் நான் இங்கே அரங்காவலராக இருந்தேன். நிர்வாக அரங்காவலராக 2 வருஷம் பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போது ஆட்சி மாறின காலத்தினால நானும் என்னுடைய உத்தியோகத்தில் இருந்த காரணம், நான் ஒரு ஆசிரியராக இருந்து தர்மகர்த்தாவாக இருந்த காரணத்தினால அந்த ஆசிரியர் பணியை நான் தொடர வேண்டிய ஒரு நிலையில் தர்மகர்த்தா பதவியை நான் பிடிக்கிறேன். வேண்டாம். அப்போது 80 பாலாலயங்கள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நான் தர்மகர்த்தாவாக இல்லாத காரணத்தினால என் பேர் அதில் இல்லை, எனக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் இருந்து ஆக காலையில் 6 மணிக்கிலேருந்து 8, 8:30 வரைக்கும் இங்கே இருப்பேன். அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். சாயந்தரம் 5 மணியிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் இங்கே எல்லாரும் பேசி முடிவு பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு தான் போவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை 81ல் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய நாதஸ்வர கச்சேரி நடந்தது. திருப்பாபுலியூர் கோயிலிருந்து இந்த பஞ்ச வாகனங்கள், வெள்ளி வாகனங்கள் எல்லாம் வந்து சாமி ஊர்வலமெல்லாம் நடந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகம். அதற்கு பின்னால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தினா கோயில் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இதை கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே வந்துட்டு, அது என்ன காரணன்றது தெரியல. அம்மாவுக்கு எங்கள் பேரில் கோவமோ அல்லது ஆண்டவனுக்கு தான் எங்கள் பேரில் கோவமோ தெரியல, தள்ளிக்கிட்டே வந்துட்டு. ஆனால் இப்போது சிறப்பான முறையில் அம்மன் பண்டிகை கூட ஒரு 2 வருஷம் நாங்கள் செய்யாமல் கூட நிறுத்திட்டோம். ஏன்னா அம்மனுடைய கோபமெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோபமெல்லாம் தீர்ந்து சென்ற ஆண்டு அம்மன் பண்டிகை கொண்டாடணும். இந்த ஆண்டு அதை விட சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதே மூச்சில் இந்த கோயிலுக்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே முயற்சி அப்படியே தொடரும். கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தெலுங்கு தேவாங்குளம் மரமருக்கு சொந்தமான பர்வதவதி சமேத ராமநாதீஸ்வரர் சௌடாம்பிகை திருக்கோயிலில் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக நடத்திவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு முழு குறிச்சோடு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் ஒட்டுமொத்தமாக இருந்து கும்பாபிஷேகத்தில் சீர சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதன் முதல் கட்டமாக அடுத்து இந்த அம்மன் பண்டிகை பானக பூஜை நடைபெற உள்ளது. அம்மன் பண்டிகை பானக பூஜைக்கு பிறகு கும்பாபிஷேக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று சீரோடும் சிறப்புமாக இந்த கும்பாபிஷேக திருவிழாவை நடத்திய தீர்வோம் என்று உறுதியாக நடத்திவிடுகிறோம். நன்றி, வணக்கம். ஹரவும் நம சிவாய, மண்ணும் நம சிவாயம், மரமும் நம சிவாயம், விண்ணும் நம சிவாயம், விளைவும் நம சிவாயம். புலவர் சிந்தாமணிக்கும் அரங்காடு அவர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய நிர்வாகிகள் சமுதாயத்தினர் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொடுத்த புலவர் கவிஞர் சிந்தாமணி அவர்கள் தொகுப்புரை நேர்முறை வர்ணனை செய்துள்ளார்கள். மேலும் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த நிர்வாக அரங்காவலர்கள் தேவாங்குளத்த தோழர்கள்
ஒற்றுமையாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தர வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வீடியோ படம் புகைப்படம் எடுத்த அர்ச்சிஸ்டுடி அவர்களுக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த திருக்கோயில் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நிறைவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மயமாகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவவும் நம சிவாய. அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலமே போற்றி ஹரவும் நம சிவாய. மலையே நம சிவாயம் மலரே நம சிவாயம் சிலையே நம சிவாயம் சிகரம் நம நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.